நெதர்லாந்து என்றாலே நம் கண்முன் தோன்றும் காட்சிகள் அழகான துலிப் மலர் தோட்டங்கள், காற்றாலைகள், கால்வாய்களின் ஓரம் அமைதியான வாழ்க்கை. ஆனால் நீங்கள் கேள்விப்பட்டதும் பார்த்ததும் ஒரு மாயை மட்டுமே என்று தெரிந்தால்? ஆம், இந்த நாட்டை பற்றி உலகம் நினைத்துக் கொண்டிருப்பதற்கும் அங்கு நடப்பதற்கும் துளியும் சம்பந்தம் இல்லை. பூமியில் உள்ள மிகவும் ஆபத்தான நிலையற்ற பகுதிகளில் இதுவும் ஒன்று. கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். கடல் மட்டத்திலிருந்து 7 மீட்டர் கீழே வாழ்ந்து வரும் நகரங்கள் இவை. உங்கள் வீட்டின் கூரையை விட உயரத்தில் பிரம்மாண்டமான கப்பல்கள் பயணித்துக் கொண்டிருக்கும். அவ்வளவு பெரிய கடலையும் அந்த பயங்கரமான அலைகளின் தாக்குதலையும் தடுத்து நிறுத்துவது வெறும் ஒரு மெல்லிய சுவர் மட்டுமே. 2026 வெளியான புதிய புள்ளி விவரங்கள் விஞ்ஞானிகளையே நடுங்க வைத்துள்ளன. பழைய காலத்து பாதுகாப்பு சுவர்கள் இனி எந்த வகையிலும் போதாது என்றும், கடல் தனது பாதையை மாற்றிக்கொண்டது என்றும் அவர்களுக்கு புரிந்துவிட்டது. சொல்லப்போனால் லட்சக்கணக்கான மக்களின் உயிர்கள் இப்போது காற்றில் ஆடும் தீபங்களாக மாறியுள்ளன. சாதாரண கான்கிரீட் கொண்டு இந்த நீரை கட்டுப்படுத்துவது இனி சாத்தியமில்லை. உண்மையில் இந்த நகரங்களின் நிலத்தடியில் என்ன நடக்கிறது? பழைய முறைகள் ஏன் தோல்வியடைகின்றன? இங்குள்ள நிலம் சாதாரண பூமி அல்ல. அது தொடர்ந்து பள்ளத்தில் இறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பெரிய கிண்ணத்தின் அடிப்பகுதி போன்றது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி முழுவதும் சேறு படிந்த அழுகிப்போன சதுப்பு நிலமாக இருந்தது. ஆறுகள் அடிக்கடி தங்கள் பாதையை மாற்றிக்கொண்டன. கடற்கரை ஒரு ஈரமான ஸ்பாஞ்ச் போல இருந்தது. அலைகள் உயரும் போது கடல் பல கிலோமீட்டர் தூரம் உள்ளே புகுந்து விவசாய நிலங்களை உப்புநீர் ஏரிகளாக மாற்றிவிடும். மக்கள் தொகை பெருக பெருக இடப்பற்றாக்குறை ஏற்பட மனிதர்கள் அந்த கடலுடனேயே போரிடத் தொடங்கினார்கள். சதுப்பு நிலத்தை சுற்றி அணைகளை கட்டி காற்றாலைகளின் உதவியோடு இரவும் பகலும் நீரை வெளியேற்றி போல்டர்ஸ் என்ற புதிய நிலங்களை உருவாக்கினார்கள். சொல்லப்போனால் கடலின் வாயிலிருந்தே நிலத்தை பிடுங்கினார்கள். திரவ நிலையில் இருந்த சேற்றை கடினமான நிலமாக மாற்றினார்கள். ஆனால் இங்கேயும் யாருக்கும் தெரியாத ஒரு பெரிய வலை இருக்கிறது. மண்ணிலிருந்து நீர் வெளியேறியதும் அந்த நிலம் பழைய ஸ்பாஞ்ச் போல காய்ந்து சுருங்கத்து தொடங்கியது. இதனால் நாடு முழுவதும் மெதுவாக கீழே இறங்கிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு விஷத் சுழல். வாழ்வதற்காக அணைகளை கட்டுகிறார்கள், நீரை வெளியேற்றுகிறார்கள். அதனாலேயே அவர்களின் வீடுகள் மேலும் ஆழத்திற்கு செல்கின்றன. இன்று நீங்கள் டச்சு நகரங்களின் வழவழப்பான தார் சாலையில் நடந்தாலும் உண்மையில் அது ஒரு காலத்தில் மீன்கள் நீந்திய கடலின் அடிப்பகுதிதான். அதனால்தான் இங்குள்ள மக்கள் வானத்தை பார்த்து வானிலை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதில்லை. வாட்டர் பிரஷர் மீட்டர்களை பார்த்து தங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா என்று கணித்துக் கொள்கிறார்கள். கண்ணுக்கு தெரியாத ஒரு கிண்ணத்தின் அடியில் வாழ்வது அமைதியாகத்தான் இருக்கும். ஒருவேளை கடலுக்கு மன்னிக்கும் குணம் இருந்தால். ஆனால் நெதர்லாந்தின் வரலாறு முழுவதும் கடல் பழிவாங்கிய கதைகள்தான். இரவில் நிம்மதியாக தூங்கி காலையில் எழும்போது கட்டில் குளிர்ந்த உப்பு நீரில் மிதந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? பல நூற்றாண்டுகளாக கடல் எத்தனையோ கிராமங்களை வரைபடத்திலேயே இல்லாமல் அழித்துவிட்டது. ஆனால் இந்த நாட்டுக்கு இயற்கை கற்றுக் கொடுத்த மிக கொடூரமான பாடம் 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் நடந்தது. இந்த சம்பவத்தை நினைத்தாலே இன்றும் டச்சு மக்களின் முதுகெலும்பில் நடுக்கம் ஏற்படும். 1953 பிப்ரவரி 1ஆம் தேதி இரவு பயங்கரமான காற்றுடன் கடல் அசாதாரணமாக பொங்கியது. மக்கள் தங்களின் பழைய அணைகளின் மீதிருந்த நம்பிக்கையில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள். திடீரென நார்த் சீ 12க்கும் மேற்பட்ட இடங்களில் நிலத்தை பிளந்து கொண்டு உள்ளே புகுந்தது. அது சாதாரண வெள்ளம் அல்ல, ஒரு பயங்கரமான ஊடுருவல். தண்ணீர் எவ்வளவு வேகமாக வந்ததென்றால் கண்முன்னேயே வீடுகள் சீட்டுக்கட்டுகளைப் போல சரிந்து விழுந்தன. தொலைபேசிகள் செயல் இழந்தன, மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அந்த காரிருளில் பொங்கி எழும் கடலின் நடுவே வீடுகளின் கூரைகள் மீது பல்லாயிரக்கணக்கான மக்கள் பிராண பயத்தில் நடுங்கி போனார்கள். அந்த இரவு சுமார் 2000 பேரை பலி வாங்கியது. மண்ணும் கல்லும் கொண்டு கட்டப்பட்ட எவ்வளவு பெரிய சுவர்களானாலும் கடலின் முன்னே சில நிமிடங்களில் அடித்துச் செல்லப்படும் என்பது அப்போதுதான் புரிந்தது. அந்த பயங்கரமான பேரழிவுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. இனி அரைகுறை வேலைகளால் லாபமில்லை. கடலை நிரந்தரமாக வெளியே நிறுத்திவிட வேண்டும். உங்கள் வீட்டின் வாசல் வரை கடல் வேகமாக பாய்ந்து வருவதாக கற்பனை செய்து பாருங்கள். டிவியில் புயல் எச்சரிக்கை வந்தவுடனேயே நகரத்தில் திடீரென ஒரு பதற்றம் தோற்றிக் கொள்கிறது. நார்த் சீ அலைகள் 3 மீட்டரை தாண்டினால் அது கண்முன் காணும் நிஜம்.
அந்த நொடியில் ராட்டர்டேம் துறைமுகத்தில் விளக்குகள் அணைந்துவிடும், கப்பல்களின் போக்குவரத்து நின்றுவிடும், ஒரு பயங்கரமான அமைதி நிலவும். சரியாக அப்போதுதான் பூமியிலேயே நகரும் மிக பிரம்மாண்டமான அமைப்பான மாஸ்லாண்ட் பேரியர் தன் வேலையை தொடங்குகிறது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இதை நகர்த்துவதற்கு எந்த மனிதனும் உத்தரவிட மாட்டான். இது முழுவதுமாக கம்ப்யூட்டர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆபத்து நெருங்குவதை சென்சார்கள் உணர்ந்ததும் ஈபிள் டவர் அளவுக்கு நீளமான 2 பெரிய வெள்ளை நிற இரும்பு கதவுகள் தங்கள் தளத்திலிருந்து மெதுவாக வெளியே வந்து கால்வாயின் நடுப்பகுதிக்கு நகரும். மனிதர்கள் உருவாக்கிய நகரும் பொருட்களில் இவையே மிகப்பெரியவை. அந்த கதவுகள் நடுவில் ஒன்றிணைந்ததும் அவற்றின் உள்ளே இருக்கும் வால்வுகள் திறந்து கொள்ளும். காலியாக இருக்கும் அந்த பிரம்மாண்டமான ஸ்டீல் அறைகள் சில நொடிகளில் பனி போன்ற கடல் நீரால் நிரம்பிவிடும். அந்த அசுர எடைக்கு கதவுகள் மெதுவாக அடிப்பகுதியை சென்றடைந்து நிலத்தின் மீது உறுதியாக அமர்ந்து கொள்ளும். அந்த பயங்கரமான நீரோட்டத்தை இந்த இரும்புச் சுவர் தடுத்து நிறுத்தும் போது பூமியே அதிர்வது போல தோன்றும். இவ்வளவு நடந்து கொண்டிருந்தாலும் அந்த சுவருக்கு பின்னால் உள்ள நகரத்தில் மக்கள் அமைதியாக காபி குடித்துக் கொண்டும் அலுவலகங்களில் இருந்து வீடுகளுக்கு சென்று கொண்டும் இருப்பார்கள். சில கிலோமீட்டர் தொலைவில் தங்கள் உயிரை காப்பாற்ற எவ்வளவு பெரிய யுத்தம் நடக்கிறது என்பது அவர்களுக்கு நினைவில் கூட இருக்காது. அரக்கத்தனமான அலைகள் அந்த ஸ்டீல் சுவரில் மோதி உப்பு நீரை வானம் வரை தெறிக்கவிடும். ஆனால் சுவருக்கு உள்ளே இருக்கும் சாலைகள் மட்டும் சிறிதும் நனையாது. ஒருவேளை அந்த கதவுகள் 1 மணி நேரம் வேலை செய்யவில்லை என்றாலும் ஐரோப்பா கண்டத்திற்கே அது ஒரு பெரிய பேரழிவு. ஏனென்றால் அந்த ராட்டர்டேம் துறைமுகம் மூழ்கினால் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை ஸ்தம்பித்து போகும். இந்த அற்புதமான இன்ஜினியரிங் கட்டுமானத்துடன் டெல்டா ஒர்க்ஸ் என்ற மற்றொரு திட்டத்தையும் தொடங்கினார்கள். மனித வரலாற்றிலேயே மிகவும் செலவு பிடிக்கும் சிக்கலான பாதுகாப்பு அமைப்பு இது. வெறும் அணைகளை கட்டுவது மட்டுமல்லாமல் கடலின் முகத்துவாரங்களையே பிரம்மாண்டமான தடுப்புகளை கொண்டு மூடிவிட்டார்கள். கடற்கரையை நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திற்கு குறைப்பதே இதன் பின்னணியில் உள்ள வியூகம். இதன் மூலம் கடல் உள்ளே புகும் வாய்ப்புகள் குறைகின்றன. டெல்டா ஒர்க்ஸ் மூலம் டச்சு இன்ஜினியர்கள் கடலை தடுப்பது மட்டுமின்றி அதை கட்டுப்படுத்தவும் கற்றுக்கொண்டார்கள். புயல் வரும்பொழுது மட்டுமே மூடிக்கொள்ளும் இந்த கதவுகள் மற்ற நேரங்களில் கடல்வாழ் உயிரினங்களுக்கு எந்தவிதமான இடையூறும் ஏற்படுத்துவதில்லை. கடலுடன் நேரடியாக போர் செய்வது வீண் என்பதை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். ஒரு காலத்தில் மரணத்தைப் போல தாக்கிய கடலை இப்போது தங்களின் பாதுகாப்புக்காக வேலை செய்யும்படி மாற்றிக்கொண்டார்கள். இது வெறும் கான்கிரீட் மற்றும் இரும்பு அல்ல, அலைகளுக்கு ஏற்ப சுவாசிக்கும் உயிருள்ள ஒரு அமைப்பு. ஆனால் இந்த வெற்றிக்கு பின்னால் பயங்கரமான ஒரு விலை மறைந்துள்ளது. மிகச் சிறிய ஸ்க்ரூ முதல் பிரம்மாண்டமான கதவுகள் வரை ஒவ்வொன்றையும் பராமரிக்க ஒவ்வொரு நொடியும் வானளாவிய அளவில் பணம் செலவாகிறது. தொழில்நுட்ப வல்லுநர்களின் படையே 24 மணி நேரமும் ஒவ்வொரு போல்ட்டையும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது. ஏதேனும் சிறு தவறு நடந்தாலும் மீண்டும் அந்த பழைய பயம் கண் முன் வந்துவிடும். அலைகளை விட உயரமான சுவர்களை கட்டக் கற்றுக்கொண்டோம் அல்லவா என்று அமைதியாக இருக்க முடியாது. அசல் ஆபத்து முன்னால் இல்லை, அவர்களுக்கு கீழேயே மறைந்திருக்கிறது. இன்றைய நிலைமை மெதுவாக இறுகிக் கொண்டிருக்கும் ஒரு வலையை போன்றது. ஒருபுறம் குளோபல் வார்மிங் காரணமாக துருவ பகுதிகளில் பனி உருகி கடல் மட்டம் உயர்ந்து கடற்கரையை அழுத்துகிறது. மறுபுறம் விவசாயத்திற்காக பூமியிலிருந்து தொடர்ந்து நீரை வெளியேற்றுவதால் நகரங்கள் தங்களின் சொந்த எடையிலேயே கீழே இறங்கிக் கொண்டிருக்கின்றன. ஈரமான மணல் கோட்டை காய்ந்தால் எப்படி சரிந்து விழுமோ அதுபோல நிலம் குங்கிக் கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத இந்த மாற்றம் இன்ஜினியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால். ஒவ்வொரு மில்லிமீட்டரும் முக்கியமே. இதன் விளைவாக பூமி கீழே, கடல் மேலே இந்த இடைவெளி ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. நீங்கள் ஒரு கச்சிதமான கோட்டையை கட்டியிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் எதிரி சுவர்களின் மீது வராமல் அடித்தளத்தின் கீழிருந்து வந்தால் நெதர்லாந்தில் சரியாக இதுதான் நடக்கிறது. கடல் நீர் மெதுவாக நிலத்தடியிலிருந்து அழுத்தத்தை அதிகரித்து மணல் அடுக்குகள் வழியாக ஊடுருவுகிறது. இதையே சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷன் என்பார்கள். கான்கிரீட் சுவர்களால் இதை தடுக்க முடியாது என்பதாலேயே இது புயலை விடவும் ஆபத்தானது. உப்பு நீர் நல்ல நீரை தள்ளிக்கொண்டு பல கிலோமீட்டர் தூரம் உள்ளே வந்து நிலங்களையும் குடிநீரையும் மாசுபடுத்துகிறது. இதில் ஒரு விசித்திரம் இருக்கிறது. மனிதர்கள் நிலத்தை காப்பாற்றிக் கொள்ள எவ்வளவு நீரை வெளியேற்றுகிறார்களோ
உள்ளே அவ்வளவு வெற்றிடம் உருவாகி கடலின் உப்பு நீருக்கு அழைப்பிதழ் கொடுத்தது போலாகிவிடுகிறது. மேலிருந்து வரும் வெள்ளத்தை தடுக்கப் போய் கீழிருந்து கடலை வரவேற்கிறார்கள். இதை தடுக்க இன்ஜினியர்கள் மீண்டும் நல்ல நீரை பூமிக்குள் செலுத்தி கண்ணுக்குத் தெரியாத ஒரு நீர் சுவரை உருவாக்குகிறார்கள். இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, அந்த நாட்டின் கீழ் மற்றொரு மர்மம். இங்குள்ள நிலம் கடினமான பாறையைப் போல இருக்காது, நகர்ந்து கொண்டிருக்கும் அடர்த்தியான ஜெல்லியைப் போல இருக்கும். கடல் மட்டம் உயரும் போது நிலத்தடி அடுக்குகளின் மீதான அழுத்தம் மாறி யாரும் எதிர்பாராத இடத்தில் பூமி மேலே எழும்புவதோ அல்லது கீழே இறங்குவதோ நடக்கும். கடற்கரையை வலுப்படுத்த நாடு லட்சக்கணக்கான டன் மணலை பயன்படுத்துகிறது. ஆனால் தண்ணீர் பட்டால் மணல் எளிதாக அடித்துச் செல்லப்படும். அதனால்தான் ஒவ்வொரு அணையும் கற்கள், களிமண், சிறப்பு தன்மையுடைய ஃபேப்ரிக்ஸ் கொண்ட ஒரு சிக்கலான அடுக்குகளின் கட்டமைப்பு. இந்த பாதுகாப்பு கவசங்களை பராமரிக்க வானளாவிய செலவு ஆகிறது. ஒவ்வொரு குடிமகனும் கட்டாயமாக வாட்டர் டாக்ஸ் கட்டியே ஆக வேண்டும். நீங்கள் இன்டர்நெட் பில் கட்டுவதை வேண்டுமானால் நிறுத்தலாம். ஆனால் நீரை வெளியேற்றும் பம்புகளுக்கு பணம் கட்டவில்லை என்றால் உங்கள் வீடு சில நொடிகளில் பயன்படாமல் போய்விடும். ஒரு காலத்தில் கடலாக இருந்து இப்போது விவசாயம் செய்யப்படும் அந்த போல்டர் நிலங்களில் வாழ்க்கை மிகவும் விசித்திரமாக இருக்கும். நீங்கள் சாலையில் சைக்கிள் ஓட்டிச் செல்லும் போது உங்கள் கண் பார்வையை விட உயரத்தில் பக்கத்தில் உள்ள கால்வாயில் ஒரு பெரிய கப்பல் சென்று கொண்டிருக்கும். விவசாயிகள் வெறும் பயிர்களை மட்டும் விளைவிப்பதில்லை, அவர்கள் மண்ணில் எவ்வளவு ஈரப்பதம் இருக்க வேண்டும் என்பதை மில்லி மீட்டர் கணக்கில் கட்டுப்படுத்துகிறார்கள். தண்ணீர் கொஞ்சம் அதிகமானாலும் வேர்கள் அழுகிவிடும், கொஞ்சம் குறைந்தாலும் நிலம் காய்ந்து காற்றில் அடித்துச் செல்லப்படும். நகரங்களில் வீடுகளுக்கு அசல் பேஸ்மெண்ட்களே இருப்பதில்லை. ஒரு மீட்டர் பள்ளம் தோன்றினாலும் அது நீச்சல் குளமாக மாறிவிடும். கட்டிடங்கள் அனைத்தும் மென்மையான சேற்றை பிளந்து கொண்டு அடியில் உள்ள கடினமான மணலை தொடும் பிரம்மாண்டமான தூண்களின் மீதே நிற்கின்றன. அந்த தூண்கள் காய்ந்தாலும் அவை அழுகிப்போய் வீடு சீட்டுக்கட்டு போல சரிந்துவிடும். சிறப்பு ஆய்வாளர்கள் நடந்தே சென்று எலிகள் அல்லது பெருச்சாளிகள் செய்த சிறிய வலைகளை தேடிக்கொண்டே இருப்பார்கள். கடலின் அழுத்தத்திற்கு அந்த சிறிய துளை சில நிமிடங்களிலேயே அணையை கிழித்துவிடும். இவ்வளவுக்கும் பிறகு நெதர்லாந்து இந்த யுத்தத்தில் ஜெயித்து விட்டதா என்றால் நிச்சயமாக இல்லை. அவர்கள் வெறும் இந்த யுத்தத்தை ஒரு தொடர்ச்சியான பராமரிப்பு அமைப்பாக மாற்றியிருக்கிறார்கள். இத்தனை நூற்றுக்கணக்கான அணைகள், ஆட்டோமேட்டிக் கதவுகள், ஆயிரக்கணக்கான பம்பிங் நிலையங்கள், இவை எதுவும் அவர்களின் இறுதி வெற்றியல்ல. நாளை காலை ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு அந்த கதவுகள் வேலை செய்யவில்லை என்றால் நீர் மீண்டும் தனது நிலங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளும். கடுமையான கட்டுப்பாடு, அவ்வப்போது அப்டேட் ஆகும் இன்ஜினியரிங் அறிவாற்றலுமே அவர்களை வாழ வைக்கின்றன. புதிய சுவர் கட்டியவுடனேயே மண் அரிப்பு அல்லது உப்பு நீர் ஊடுருவல் போன்ற புதிய பிரச்சினை முளைக்கத் தொடங்குகிறது. நாட்டின் வரைபடத்தையே மாற்றுவதற்கு வெறும் உடல் பலம் மட்டும் போதாது, மூளை பலமும் வேண்டும் என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அதனால்தான் உலகில் நீர் மேலாண்மை தொடர்பான எந்தப்ப பிரச்சினைக்கும் டச்சு இன்ஜினியர்களையே நாடுகிறார்கள். கடலின் தாடையிலிருந்து பிடுங்கப்பட்ட நிலத்தின் மீது ஒரு சமூகம் எப்படி வாழ முடியும் என்று சொல்வதற்கு நெதர்லாந்து ஒரு அற்புதமான உதாரணம். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு உண்மை மறைந்துள்ளது. நீரை வெளியேற்றுவது, சுவர்கள் கட்டுவது என்பவை முடிவே இல்லாத செயல்முறைகள். பம்புகள் வேலை செய்யும் வரை, பாதுகாப்பு சுவர்கள் வலுவாக இருக்கும் வரை மட்டுமே இந்த நாடு இருக்கும். பாதுகாப்பு பணியாளர்கள் ஒவ்வொரு நாளும் அலைகளின் நகர்வையும் கதவுகளின் நிலையையும் சரிபார்த்து கொண்டே இருக்கிறார்கள். கடல் மட்டம் மேலும் அதிகரித்து வரும் இந்த நாட்களில் எதிர்காலத்திலும் இந்த அளவிலான பாதுகாப்பை பராமரிக்க மனித குலத்திடம் போதுமான வளங்கள் இருக்குமா? நமக்கே தெரியாமல் உலகில் இது போன்ற எத்தனையோ இன்ஜினியரிங் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. நாம் அமைதியாக காபி குடித்துக் கொண்டிருக்கும் போது எங்கோ ஒரு இரும்புச் சுவர் கடலுடன் உயிரை பணயம் வைத்து விளையாடிக் கொண்டேதான் இருக்கிறது. ஆச்சரியமான உண்மைகள் இன்னும் எத்தனையோ நம் கண்முன்னேயே மறைந்துள்ளன.